இதுல இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் அற்புதமான கவிதைகள். நான் சில கவிதைகளை மட்டும் உங்ககிட்ட வாசிச்சிருக்கேன். பிறழ்வி நூல் முதல்ல தொடங்கும் போது அவ எப்படி கொண்டாடப்படுறா, நீ அப்படி ஒரு பேரழகி, இந்த உலகத்தில் நான் பார்த்த பெண்களிலேயே அது பயங்கரமான பொய்யது. அதுக்கப்புறம் கொஞ்சத்துக்கு அப்புறம் போன் பிஸியாக ஆரம்பிச்சிடும், தொடர்பு எல்லையில வெளியே போக ஆரம்பிச்சிடும், அப்டேட் குறைஞ்சிரும். அப்ப அந்த பெண் பெண் அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பா. தன்னை கொண்டாடின அந்த கொண்டாட்ட மனநிலையிலிருந்து அவ அந்த கடைசி புள்ளி வரைக்கும் அதே மனநிலையில தான் இருப்பா. ஆனா ஆண் தன்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டோம் சரி அப்படிங்கும் போது அந்த மனநிலை கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கும். அந்த சிறைப்பட்டிருக்கும் பாம்புகள்ங்கிற அந்த படிமத்தனை எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெண் பயங்கர டேலண்டடா இருப்பா. அவளுக்கு எல்லா விதமான இது தெரியும். அவ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஹை லெவல்ல இருந்திருப்பா. ஆனா ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவ ஒரு பாம்போடைய வீரியம் நிறைந்த ஒரு பெண்ணை அந்த வீடு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அங்க அலைஞ்சிட்டு தெரியற ஒரு சாதாரணமான ஒண்ணா மாற்றி வச்சிருக்கோன்னு இந்த கவிதை பேச வருதான் நினைக்கிறேன். தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிறழ்வி. பிறழ்வினா நம்ம வழக்கமான ஒரு மனநிலையிலிருந்து பிறழ்ந்த ஒரு மனநிலையிலிருந்து யோசிக்கிறதா பிறழ்வி அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். சமீபத்துல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு பக்கத்து ஊர், தாத்தூர்னு சொல்லுவாங்க அந்த ஊரோட பேரு, அங்க ஒரு கிணறு, காட்டு கிணறுன்னு சொல்ற ஒரு கிணறுல ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க, ஒரு அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அது இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அவங்க எல்லாம் ரெடி பண்ணி போய் ஸ்கூட்டிய ஒரு இடத்துல நிறுத்தி அந்த ஸ்கூட்டியில அந்த ஸ்கூல் புக்கு அந்த இதையெல்லாம் மாட்டி அப்புறம் அந்த 2 குழந்தையும் இருக கைப்பற்றி அந்த பெண்மணியை குதிச்சு இறந்துருக்காங்க. அப்போ இந்த சம்பவம் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இது நமக்குள்ள ஏற்படுத்துதுன்னா, இந்த ஊரே அவங்களை என்ன சொல்லிச்சு, முட்டாள்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டா, 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம கொண்டு போய் தண்ணியில தள்ளி அவனும் செத்துட்டா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பெண் இந்த வீட்டுல இருந்து, இந்த சமூகத்தில இருந்து, அந்த இறுக்கமான குடும்ப சூழல்ல இருந்து அவ ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்றா? அப்ப அந்த சமூகம் அவளை என்ன சொல்லுதுன்னா, அவ கோழை, முட்டாள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவ தன்னை இந்த தினம் சாகக்கூடிய ஏதோ ஒண்ணிலிருந்து விடுவிப்பதற்காக அவ முழுமையா மரணத்தை நோக்கி போயிட்டா. அதுதான் நடந்த விஷயம். அப்போ இப்படி அல்லாம அந்த பெண் அந்த ஸ்கூட்டிய அந்த கிணறு முன்னாடி போய் நிறுத்தாம அவ அந்த ஸ்கூட்டில 2 குழந்தைங்களையும் இப்படி யோசிச்சு பார்க்கலாம். கூட்டிட்டு போன் பண்ணும்போது, நான் சென்னை வந்துட்டேன், இன்னையில இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன், எனக்கு அந்த சூழல் பொருந்தல, தினம் நான் சாகிறேன், அங்கிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள நான் சாவை மறுத்து வாழ போகிறேன்னு சொல்லியிருந்தா அந்த ஊரும் ஜனங்களும் என்ன சொல்லி இருக்குன்னா, இவ ஒரு பைத்தியக்காரி, இவ பிறழ்வி, தன்னோட வாழ்க்கையிலிருந்து திடீர்னு ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கேயோ போய் நான் வேற பக்கம் வாழ போறா அப்படின்னு சொல்லியிருந்தா அவ பிறழ்வி அப்படின்னு இந்த சமூகம் இது பண்ணியிருக்கோம். ஆனா அவ அந்த வாழ்க்கைய முழுமையா சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. இப்ப முட்டாள், கோழை, இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சமூகம் பேசுது. அப்போ பிறழ்வினா ஒரு எல்லாரும், மலையாளத்துல ஒரு பழமொழி இருக்கு, நாடு ஓடும்போது நடுவே ஓடணும் அப்படின்னு. அப்ப நாடு ஓடும்போது நான் எதுக்கு நடுவே ஓடணும், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன்னு பார்க்கப்படுற அனைத்து மனம், கவி மனம் கொண்ட அனைவரையும் இந்த சமூகம் பிறழ்வு நிலையில் இருப்பவர்களாகத்தான் பார்க்குது. அதை பத்தி ஒரு கவனியும் இல்லை. அதனால எழுதுறோம், நமக்கு என்ன தோணுதோ அதை பண்றோம், நம்ம பிறழ்வியா இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படிதான் நான் இந்த தலைப்பை பார்க்கறேன். இப்ப கவிதைக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். அத்தனை கவிதைகளும் நல்லா இருக்கு. நான் நேரம் கருதி சில கவிதைகள் பத்தி மட்டும் பேசுறேன். முன் சாவி. சீரும் சினங்களை கூட்டி ஒவ்வொரு முறையும் சாவியை உன்னிடமே தருகிறேன். வெண் காற்றில் உலவும் பட்டாம்பூச்சியை விட சிறைப்பட்டிருக்கும் பாம்புகள் மேல் நாட்டம் உனக்கு. அவிழ்ந்து ஓட விடுவதில் தான் அவ்வளவு ஆர்வம். விடமாகி நெளியும் நாக்குகளில் எல்லாம் எனது பெயரே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒருவரிடம் சாவியை
கொடுப்பது என்பது எப்பேற்பட்ட நம்பிக்கை என்று கூடவா புரியாது. ஒரு பெண் வந்து தன்னோட வீட்டுல ஒரு அப்படியே பிறந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போறா. போன உடனே அவளுக்கு எல்லாருமா அந்த வீடு இருக்கு. சமையல் அறை அவளோடதுதான், படுக்கை அறை அவளோடதுதான், அவதான் எல்லாத்தையும் பராமரிக்கிறா. ஆனா ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த வீட்டின் சாவி அவகிட்ட இல்லை அப்படின்னு நான் இந்த கவிதையை எடுத்துக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய அத்தனை தூசியும் அவ தொடைப்பா, கழிப்பறை கழுவா, அங்க இருக்கக்கூடிய அந்த வீடே அவள் கையில தான் இருக்கும். ஆனா அந்த சாவி மட்டும் அவகிட்ட இருக்காது. முக்கியம் அந்த சாவிங்கிறது முக்கியமான முடிவு எடுக்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு என்ன உணவு சமைக்கணுங்கிறதுல இருந்து அது வந்து குழந்தைகிட்டையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த சாவி அவகிட்ட இருக்காதுன்னு இந்த கவிதை சொல்லுது. இதுல ஒரு அற்புதமான ஒரு வரி இருக்குது. வெண்காற்றில் உலவும் பட்டாம்பூச்சியை விட சிறைப்பட்டிருக்கும் பாம்புகள் மேல் நாட்டம் உனக்கு. ஒரு பெண் அந்த சிறைப்பட்டிருக்கும் பாம்புகள்ங்கிற அந்த படிமத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெண் பயங்கர டேலண்டடா இருப்பா. அவளுக்கு எல்லா விதமான இது தெரியும். அவ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஹை லெவல்ல இருந்திருப்பா. ஆனா ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து ஒரு பாம்போடைய வீரியம் நிறைந்த ஒரு பெண்ணை ஒரு அந்த வீடு வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அங்க அலைஞ்சிட்டு தெரியற ஒரு சாதாரணமான ஒண்ணா மாத்தி வச்சிருக்கோன்னு இந்த கவிதை பேச வருதான் நினைக்கிறேன். முன் சாவிங்கிற தலைப்புல இது ஒரு அற்புதமான கவிதை. அடுத்து கவிஞன் தோட்டத்து தேன். கவிஞனை காதலிக்காதே. உனக்கென நீ நினைப்பது யாருக்காகவோ எழுதப்பட்டிருக்கும். உனக்கென எழுதியது உனக்கே புரியாத புதை மணலில் குறியீடுகளாய் வரையப்பட்டிருக்கும். மோகம் கேட்டால் மௌனம் தருவான். பேச்சு மரத்தின் அத்தனை பூக்களையும் உலுக்கி தன் தலையில் கவிழ்த்து கொள்வான். தாலாட்டினால் தவிர்ப்பான். தள்ளி போனால் முற்றுப்புள்ளிக்கருகே மேலும் புள்ளிகள் வைத்து தொடர்வான். ஜீவ நர்த்தனங்களின் பாம்பாகி சுழல்வான். வழியெங்கும் விஷம் கக்கி வந்து உனக்கு அமிர்தம் பொழிவான். அதில் நஞ்சின் சுவை கொஞ்சம் இருக்கும். உன்னை சாக விடவே மாட்டான். உனக்காக செத்து போக மாட்டான். பாலை ஓட்டத்தின் சேமிப்பு நீர், திராட்சை தோட்டத்தின் குளித்த தேன். நீயும் அவனாக முடிந்தால் அன்றி கவிஞனை காதலிக்காதே. கவிஞனை காதலிக்காதேன்னு இதுக்கு தலைப்பு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கவிதை வந்து ஒரு கவிஞன் எப்படி இருப்பான், அவன் எப்படி ஒவ்வொரு நாளையும் ஒரு ஏதோ ஒரு கவிதையில நான் வாசிச்சேன். அவன் வந்து மழை பொழியிற மழையில போய் அவளோட தேநீர் கோப்பைய கழுவா. அப்புறம் அந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப ரசிச்சு பண்ணுவா. அப்போ ஒரு கவிஞர்கள் கூட டிராவல் பண்றது, ஒரு கவிஞர்களை காதலிக்கிறதுக்கு நீ முதல்ல ஒரு கவி மனத்தோட மாறுறதுக்கு உனக்கு அந்த திராணி இருந்ததுன்னா நீ அதை பண்ணுன்னு சொல்ற மாதிரி இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பர்சனலாகவும் இருந்துச்சு. அடுத்து அலைபேசியும் அலைதல் நிமித்தமும். மாபெரும் ஊடல் நாள்களில் அவளிடம் சிறு மந்திரம் ஒன்றுண்டு. அவனின் எண்களில் ஒன்றை டோன்ட் அட்டன் என்றும் மற்றொன்றை மேட் யூ மேட் என்றும் சேமித்து விடுவாள். அப்போதெல்லாம் அவனின் அழைப்புகள் பல வந்து விடுபட்டு போய் பேயாய் அலையும். இடது கட்டை விரலில் தொட்டு பார்த்து வலது ஆள்காட்டி விரல் தேய தேய அவற்றை தீண்டியே இரவை நசுக்குவாள். வலி பொறுக்காத இரவு ஜன்னல் வழி தப்பித்தோடி இசைஞானியின் அலைப்பரவலாய் நீண்டு அவன் தலையணைக்குள் புகுந்து அதிரக்கதரும் நீளம் திறக்கும் வைகரையின் வாசலில் இருவரில் ஒருவர் மன்னிப்பு நீரை அள்ளித்தெளித்து காத்திருப்பர். ஒரு முத்தச்சேற்றில் விழுவதற்குத்தான் எத்தனை சுற்றுப்பயணம். இது வந்து வழக்கமா காதல்ல நடக்கக்கூடிய ஒரு ஊடலுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா, இனிமேல் இவன் கூட பேசவே கூடாது, இவ கூட நம்ம பேசவே கூடாதுன்னு பிளாக்ல போட்டுருவோம், இல்லாட்டி மியூட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனாலும் மனசு வந்து மியூட்லயோ பிளாக்லயோ விழுகாது. திரும்ப திரும்ப அதை ஏதோ கூப்பிட்டுருக்காங்களா, ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நம்ம மனம் அலைவுடுது, அதை யோசிச்சுட்டே இருக்கோம். அதனால அப்புறம் கடைசியில இத்தனையும் முடிச்சு அந்த ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு யாராச்சும் ஒருத்தர் முன்வைக்கும் போது அத்தனை அவங்க மேல இருக்கக்கூடிய அத்தனை நமக்கு இருக்கக்கூடிய முரணும் உடைஞ்சு போய் அந்த மன்னிப்புக்கு அப்புறம் அது ஒரு முத்தமழை பொழிஞ்சு ஒரு அழகான ஒரு விஷயமா மாறதான் இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. இது எல்லாரும் கடந்திருப்போம். அடுத்த ஒரு கவிதை. அரூபன். தள்ளி நின்று பார்த்தேன், ஒரே இருட்டு. தயங்கி சற்று நெருங்க படபடக்கும் வெண்புறா.
குறுகுறுப்பில் இன்னும் நெருக்கம் கூட்ட அது நிலவொளி தீற்றல். இதை எங்கோ சந்தித்திருக்கிறேன், வேறு யார், அது நான் தானே. ஒரு பெண் போய் தன்னோட காதலனோட கண்ணுல அவளோட பிம்பம் தெரியுது. அத எப்படி தொடங்குறாங்கன்னா, தள்ளி நின்று பார்த்தேன் ஒரே இருட்டு, தயங்கி சற்று நெருங்க படபடக்கும் வெண்புறா. இமைகள் ஒரு புறாவோட சிறகு மாதிரி படபடக்குது. அப்போ அந்த அந்த கண்களுக்குள்ள ஒரு நிலவொளி தீற்றல் மாதிரி இருக்கிற அந்த வெள்ளையான அந்த கண்களுக்குள்ள நான் என்னோட பிம்பத்தை பார்த்தேன் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. அவன் விழிகளுக்குள் என்னை சுருக்கிக் கொள்வது என்பது இப்பிரபஞ்சத்தை முத்த துளியில் கரைத்து விழுங்குவது போல் பவித்திரமானது. அவனோட விழிகளுக்குள்ள என்னை சுருக்கிக்கிற அந்த ஒரு நிமிஷம் இந்த பிரபஞ்சத்தையே அப்படியே முத்த துளியில கரைச்சி எடுத்தா எவ்வளோ அற்புதமா இருக்கும். அது மாதிரியான ஒரு நிமிஷம். சகலமும் தொலைத்து மறிப்பதும் ஆகும், அல்லது அரூபமாய் அவனில் நிறைந்து கொண்டே இருப்பது. இப்ப நான் ஒரு அரூபமாய் அவனோட கண்களுக்குள்ள அவனோட மனசுக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு அந்த கண்களுக்குள்ள விழற ஒரு காட்சியை வச்சு இத ஒரு நல்ல படிமமா சொல்லியிருக்காங்க அரூபன்கிற இந்த கவிதையில. அடுத்து விளிம்பின் நுனியில் உண்மைகளை நேசிப்பது எப்பிறவியிலோ ஒட்டி கொண்டது. தேடி தேடி இன்னும் கூர்மையான தெளிவாக திறந்தவற்றை நோக்கியே எப்போதுமான பயணமானது. தொலைவுகளின் கருமை, நகக்கணுக்களின் வலிச்சிவப்பு, எதிலும் வெளிச்சமில்லை என சாய்ந்தோயும் விளிம்பின் நுனிகளில் எல்லாம் நஞ்சு நிறைந்த வானம் மஞ்சள் ஆரஞ்சு பழம் ஒன்றை முளைக்க செய்கிறது. கண் சுவை போதை ஏறி துரத்துகிறேன், குளித்து விலகுகிறது. பறக்கிறேன், நெருங்கி விட்டேன், தொடுகிறேன். அது அவ்வளவு சுடுமென தெரிந்திருந்தால் அழகான பொய்களை விரும்பி பிழைத்திருக்கலாம் தான். ஆனால் அவ்வுண்மையை அப்படியே இறுக கட்டி கொண்டு தீக்குளித்தால் மட்டுமே புரியும். சிதைந்து சாம்பலாகி சுயம் உதிரும் சுகத்தீவிரத்தின் கணம். ஒரு உண்மையை பத்தி இதுல எழுதியிருக்காங்க. இசையோட ஒரு கவிதை இருக்கும். நான் அத்தனை முறை சொன்னேன், உண்மையை அவ்வளவு பக்கத்தில் போய் பார்க்காதே என்று, இப்பொழுது தலை வெடித்து சாக கிடக்கிறாய் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அது மாதிரி உண்மைங்கிறது அதுக்கு நிறைய கோரமுகங்கள் இருக்கு. உண்மைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய கற்பனை மீறி உண்மை பகிரங்கமானது, உண்மை அழகானது, உண்மை நேசிக்கக்கூடியது, உண்மை நம்மளை நடுங்க செய்வது. அதனால ஆனாலும் இந்த பொய்களை எல்லாம் விட நான் அந்த உண்மையை கட்டி தீ குளிச்சு செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையே எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு இந்த கவிதை, அந்த இசையோட அந்த கவிதை வரிகளோட நான் இந்த கவிதையை பொருத்தி பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல கவிதை இது. அடுத்து ஒரு 2 கவிதைகள் மட்டும். நிழற்படம். முதல் சந்திப்பில் வளைந்து வளைந்து ஒளிப்படங்கள் எடுத்து தள்ளுகிறீர்கள். அப்படி கண்ணம்மா, இப்படி குட்டிமா, இங்கே திரும்பு, அங்கே பார், அங்கே நில், வா. உங்களின் சொல்முதவிடத்தில் செத்து விழுந்து அடுத்த சந்திப்பு மறுபிறவியாகவே நிகழ்கிறது. இன்னும் புதுப்பொலிவாக உங்கள் காதலையும் சுமந்து கூடுதல் பூரிப்பாக இப்போதுதான் காமிரா கண்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றெண்ணும் போது ஏனோ உங்கள் காதல் கண்களின் நிழல் கூட ஆராதனை செய்து அழகின் மேல் படிவதில்லை. தினமும் விழுந்து எழும் சூரியனையும் தேய்ந்து வளர்ந்து மாயம் செய்யும் நிலவையும் இன்னும் ரசிக்கும் நீங்கள், நாங்கள் எதுவும் இல்லை, ஒரு நாள் உணவென்று அடுத்தடுத்த சந்திப்பில் உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள். ஆயினும் யுகங்கள் போயினும் நாங்கள் உங்களால் சுயம் கொன்று புதுப்பிறவி எடுப்பதாய் எம்மை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். நிழற்படம்ங்கிற இந்த கவிதை ஒரு ஆண் பெண்ணுடைய ஒரு உறவுல முதல்ல தொடங்கும் போது அவ எப்படி கொண்டாடப்படுறா, நீ அப்படி ஒரு பேரழகி, இந்த உலகத்தில் நான் பார்த்த பெண்களிலேயே அது பயங்கரமான பொய்யது, பார்த்த முதல் பெண் அழகே நீதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி அத்தனை புகைப்படங்கள் எடுக்கிறதும் அப்படி கொண்டாடுறதும் எல்லாம் இதானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சத்துக்கு அப்புறம் போன் பிஸியாக ஆரம்பிச்சிரும், தொடர்பு எல்லையில வெளியே போக ஆரம்பிச்சிரும், அப்டேட் குறைஞ்சிரும். எல்லாரும் சிரிக்கிறீங்க, ஓகே. ஆமா, அப்புறம் அப்டேட் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அப்ப அந்த பெண், ஆனா பெண் அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பா, தன்னை கொண்டாடின அந்த கொண்டாட்ட மனநிலையிலிருந்து அவ அந்த கடைசி புள்ளி வரைக்கும் அதே மனநிலையில தான் இருப்பா. ஆனா ஆண் தன்னோட இலக்கை அடைஞ்சிட்டோம்,
சரி அப்படிங்கும் போது அந்த மனநிலை கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கும். ஓகே, நம்ம இலக்கை எட்டிட்டோம் போது நம்ம பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம்னா அது வேலையில் இல்லை. அப்ப அப்படி இருக்கும். ஆனா பெண் வந்து அப்படி இல்லை. அவ ரொம்ப ரொம்ப மெல்லமா தான் உள்ள வருவா. ஆனா அந்த பரவச நிலைக்குள்ள வந்து நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, நமக்கான ஒருத்தன் அப்படின்னு வந்து உள்ள வர ஆரம்பிச்சு அப்படியே டிராவல் பண்ணும்போது அவ முழு பரவச நிலையில இருப்பா. ஆனா இங்க வந்து ரொம்ப எல்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்கும். அப்போ ஒரு முரண் வர்றதும் அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய சண்டைகள். இந்த நிழல் படம்ங்கிறது ரொம்ப அருமையா இதுல இந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க. சிறப்பான ஒரு கவிதை. அடுத்த ஒரு கவிதை, யானை சவாரி. யானையின் கனத்த மென்னடை தாங்காமல் அதன் மீதேறி யானையை விடவும் உயரம் என்ற பேரிடத்தில் அமர்ந்தும் கூட ஆசுவாசம் இல்லை. கொஞ்சம் ஆசைகையில் குத்துகிறது உங்களுக்கு. சிறு முனைகளின் அரிப்பில் கூந்தல்களால் ஆனது யானை என்று கூவுகிறீர். பெருங்காதுகளை வீசி செவிடாக்கி கொண்டு ஓரிமை திறந்த சொற்களை விழியில் விழுங்கி தலையாட்டும் பிரம்மாண்ட உயிரியின் கடைக்கண் எப்போதும் ஈரமாய் இருப்பதை கானகம் மட்டுமே அறியும். இந்த கவிதையோட மொத்த வரியில காணா கானகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு சொல்லாடல். ஒரு கோவில் யானையோ, நம்ம ஒரு திருவிழால கடந்து போற ஒரு யானையோ பார்க்கும்போது அதோட கண் எப்பவுமே அதுக்குள்ள ஒரு வலி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஈர கசிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காணா கானகம் அது என்னதான் வந்து அதுக்கு 3 வேளையும் நல்ல உணவு கிடைச்சாலும், பெரிய சோற்று கவளங்களால் அது நிறைந்த உணவு அதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு என்னைக்குமே அதோட மனசுக்குள்ள காணா கானகம்னு ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற யானை சவாரிங்கிற இந்த கவிதையில அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு கவிதை மட்டும், பின்னவீன கத்தி. பெரும் பிழைகளை கண்டறிந்து இரக்கமின்றி குத்திவிடும் அதே நேரம் சிறு பிழைகளை மறந்தும் காயப்படுத்திவிடக் கூடாதெனும் கவன குவிப்பில் அடிக்கடி கடின உரைக்குள் நுழைந்து ஒளிதல் வாடிக்கை. அதிகூர்மையே பலம், அதுவே பலவீனம். அடுத்தவரை அல்ல, தன்னையே கிழிக்கும் என தெரியாமல் இல்லை. ஆயினும் தானாய் மழுங்கி போதல் சாத்தியமில்லை. குத்தல், கீறல், கிழித்தல், வெட்டல், துண்டாடல் தொழில் ஆதலால் நெருங்குவார் இல்லை. சீர் பயன்பாடு பழகாத இடத்து நல்கத்தி கூட துருப்பிடிக்கும், தூக்கி எறியப்படும் அனாதியே. பின்னவீன கத்தி. இவங்க கத்தின்னு இதுல சொல்லி இருக்கிறத நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு மனிதனோட நாக்க வந்து கத்தியா இங்க உருவகப்படுத்தி இருக்காங்க. அப்போ ஒரு பெரும் பிழைகளை கண்டறிந்து நம்ம அதை குத்தி நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்ட, அவனை வந்து நம்ம சொல்லாத கொன்றணும்னு ஒரு விஷயத்த பண்றோம். அதை அவன் பண்ணின தவறுக்காக நம்ம பண்றோம். ஆனா சிறு பிழைகளை மறந்தும் காயப்படுத்தி விடக்கூடாதுன்னும் கவன குவிப்பில் அடிக்கடி கடின உரைக்குள் நுழைந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் சரி தவறுகளால ஆனவங்க தான். அவங்க அப்படிதான் சிறு தவறுகளை செய்வாங்க. ஆனாலும் நம்மளுடைய நாக்கான இந்த கூர்மையான கத்தியால அவங்களை எந்த நேரத்திலையும் குத்தி கிழிச்சிடாதீங்க. சரி தவறுகளை செய்யும் மனிதனை நம்ம கூர்மையான நாக்கால குத்தி கிழிக்காம அவனை கடந்து போங்க அப்படின்னு சொல்றதுதான் நான் இந்த கவிதையை எடுத்துக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் அற்புதமான கவிதைகள். நான் சில கவிதைகளை மட்டும் உங்ககிட்ட வாசிச்சிருக்கேன். பிறழ்வி நூல் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.